வெல்கம் பேக் டு டிஜே விலாக்ஸ். இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரமலான் சீரீஸில் இன்றைக்கி டே 28வது நாள் 28வது நவம்பர் 28வது வீடியோ. இன்றைக்கி சகருக்கு அம்மா என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். சாப்பாடு. ஓ மை காட், சாப்பாடு மட்டும் இல்லை, முட்டையும் இருக்குது. இல்லை, அவிச்ச முட்டை இருக்குது, 2 அவிச்ச முட்டை, சாப்பாடு. எனக்கே சாப்பாடு, அவிச்ச முட்டை, குழம்புக்கு சாம்பார் இருக்கிறது, முருங்காய் சாம்பார், இப்போயும் பார்த்து தயிர், ஊஸ்ட் பாட்டில், உப்பு, தண்ணி. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஹாய் கைஸ், கேமரா செட்டப்லாம் கரெக்டாக இருக்கா? லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா? வாய்ஸ் கேட்குதா? மைக்கானில் இருக்குது, வாய்ஸ் கேட்குதுல்ல? மணி பார்த்தீங்கன்னா 3:55. இன்னைக்கு 28வது நாள் நோன்பு. நம்ம சாப்பாடு பார்த்தாச்சு, என்ன இருக்குன்னு சாப்பிட்லாம். மச் அது போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் டம்ளரோ செம்பது எடுத்து வைக்கல, ஆனால் அப்படியே கமுத்துறோம். சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். சாம்பார். இதில் சாம்பார் ஊற்றி நான் எப்போ ஊற்றுறது நீங்களே சொல்லுங்கள். அதாவது இதில் நான் சாம்பார் எடுத்து ஊற்றி இடிஞ்சிடும், அதுக்கெல்லாம் முடிஞ்சிடும். சாம்பார் ஊற்றி டயர்டாயிரும் போல் இருக்கே. ஒரு வழியாக ஊற்றியாச்சு. 28வது நோன்பு. அப்படி பார்த்தா கணக்கு படி பார்த்தா ஒரு நோன்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. இன்றைக்கி நம்ம நோன்பு சகர் செஞ்சுட்டோம், அடுத்த ஒரு சகர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சகர் ஒரு நோன்பு தான் கணக்கு. நம்ம பெற தெரியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நோன்பு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், டப்புன்னு முடிஞ்சிச்சு. எனக்கு நம்ம 28வது வீடியோவில் இருக்கேன். மேஜிக் மர். பிஸ்மில்லா. சூப்பராக சாப்பாடு. முடி அதிகமாக வளர்ந்துச்சுன்னு திட்டுறாங்க வீட்டில். முடி அதிகமாக வளர்ந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், முடி வெட்டிடுவேன். திட்டுறாங்க. எத்தனை தான் ஊற்றுறது? கொஞ்சம் சாப்பாடு போடலாம் தயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிக்கலாம். எங்கள் அக்கா எதிர்த்தாங்கன்னு தெரில, இன்னும் நாங்கள் கூப்பிடல. எப்பயும் கூப்பிட்றோம், கூப்பிடல. அதனால் நம்ம எழுப்பி விட்ருவோம். ஹலோ, நான் சொன்னேன்ல எந்திரிக்கல, தூங்கிட்டாங்க, மறந்துட்டு. நான் கூப்பிட்டேன், எந்திரிச்சிட்டாங்க. நல்ல வேலை. அது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நோன்பு அப்படிங்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது எந்திரிச்சிடுறோம். நாள் போக 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 கொஞ்சம் எனக்கு திட்ட அசால்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. நான் கொண்டு தான் அசால்ட் ஆகிட்டு எந்திரிக்கேட் லைட் பண்ணுறது, அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லணும்னு தொடங்கி சொன்னேன். இப்போ தயிருக்கு கொஞ்சம் நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் ஃபீல் ஆகும். ஒரு முட்டையும் போட்டாச்சு. நீ நமக்கு தொட்டுக்க முட்டை ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது. பொரியல் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க, ஏன்னா நம்ம பொரியல் 2-3 லிட்டர் சாப்பிட்டோம் இல்லையா, அவிச்ச முட்டை. இந்த குழம்பு அப்புறப்படுத்திடுவோம், குழம்புக்கு வேலை முடிஞ்சு. வாங்க போங்கிட்டு நீங்கள் வாங்க ஜி. தயிர். வீட்டில் எல்லாம் நினைக்கிறாங்க என்னடா அவன் தனியாக பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் தெரியும் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தேவைப்படுது, அதாவது 3500 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் ஒரு 100 பேர் தேவைப்படுறாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது? வந்துடுச்சு. ஃப்ளிப் பண்ணிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஒரே ஃப்ளிப்பில் வர்றது எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம பூஸ்ட் பாட்டில், உப்பு எப்படி போடுறது? இப்படி போட்டால் அதிகமாக விழுந்துருது. உப்பு நிறைய சேர்த்தக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. உப்பு போடாமல் சாப்பிடக்கூடாது, உப்பு நிறைய சேர்த்தவும் கூடாது. இது இஷ்டப்பா இருக்கா? இது இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். தயிர்னா தயிர் தான், இங்கே எந்த டேஸ்ட் அடிக்க முடியாது. ஓகே கேஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பாடு இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு, சாம்பார், அவிச்ச முட்டை, தயிர்
வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சுன்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு இன்னைக்கு. ஒவ்வொரு நாள் கறி மீன் இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பெருசாக சாப்பிட்டு திருப்தி இல்லை. ஒவ்வொரு நாள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நம்ம நல்லா சாப்பிட்ட திருப்தி இருக்குது. இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. நல்லா சாப்பிட்ட திருப்தி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சதுர் உணவு வேறு மாதிரி. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:11. நம்ம ஃபோனில் இருந்தால் தான் தெரியுது டைம். இது நம்ம ஃபோனு, அதில் தான் தெரியுது நல்ல டைமு. அதில் தெரிய மாட்டேங்குது. 4:11 மணி. இன்னைக்கு 28வது நோன்பு. என்னென்னு தெரில, எனக்கு அந்த நோன்பு பற்றி பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டால் 28 நோன்பு ஆயிடுச்சா, இன்னும் ஒரு நோன்பு இருக்கா, இன்னும் 2 நோன்பு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதமே எனக்கு பிடிக்கும். அம்மா அந்த மாதமே எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போகும்போது. இப்போ மட்டும் இல்லை, எனக்கு வருஷம் இது தோணுதான், எனக்கு எப்பயுமே தோணும். இந்த வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதுதான் எனக்கு இதாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இவ்வளோ வருஷமாக வைக்கிறோம், முடியும் போது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னே தெரில. ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. எனக்கு ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே இருக்கான்னு தெரில. உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நமக்கு மட்டும் இப்படி இல்லை, நிறைய பேருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து நம்ம இஃப்தார் வ்ளாக் பண்ணலாம். நோன்பு திறக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் செய்கிறாங்களா இல்லை கடையில் வாங்குறாங்களா, இல்லை நம்ப முடியல. நான் வீட்டில் செய்வாங்கன்னு நினைக்கும் போது கடையில் வாங்கி வைக்கிறாங்க, கடையில் வாங்குவாங்கன்னு நினைக்கும் போது வீட்டில் செஞ்சு தர்றாங்க. கடையில் வாங்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் தான் செஞ்சாங்க. கேரளா ஸ்டைல் பத்திரின்னு சொல்லி செஞ்சாங்க, நல்லா இருந்துச்சு. நோன்பு திறந்துச்சு. 2 தடவை செஞ்சுருக்காங்க. அது ஒரு தடவை சிக்கன் குழம்பு வச்சு செஞ்சாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் வடை மாதிரி செஞ்சாங்க, கொஞ்சம் காரமாக. அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் காரமாக வடை மாதிரி செஞ்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கார்ட்லேயே லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வரும். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் எல்லோரும். அத்தனை தடவை சொல்லிட்டேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு என் வீடியோ கொஞ்சம் சஜஷனில் காட்டும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம நோன்பு திறக்கிற வ்ளாக் பண்ணலாம். நோன்பு திறக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய். ஹாய் கைஸ், நோன்பு திறக்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 28வது நோன்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 28வது நோம்புக்கு 6:28 மணி. 6:28 கரெக்டாக சிங்க் ஆகுது. நம்மளுக்கு இப்படி தான் அப்படி சிங்க் ஆகுது. ஆமாம், 27க்கு 27 வந்துச்சு, இன்னைக்கு 28. சரி, நம்ம துவா செஞ்சுருவோம். இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. 2 நிமிஷம் இருக்குது, 2 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. நம்ம ரெடி ஆகிக்கலாம். இந்த 1 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் போகிறதுக்கு. மிஸ்பிளா நோம்பு தரங்கண்ணா, நோம்பு தரங்க. இன்னைக்கு நோம்பு திறக்க என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? அப்படியே கீழே காமிங்க. என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளாக் டீ இருக்குது, அப்புறம் போண்டா இருக்குது, பெரிய போண்டா. எங்கள் ஊர் போண்டா இது. சைஸை பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. அப்புறம் பஜ்ஜி இருக்குது, சட்னி இருக்குது, கொடுத்த சட்னி கடையில் வாங்கினது. இது கிழங்கு, மரவள்ளி கிழங்கு ஃப்ரை. சரியா? 2 3 தடவை பார்த்துருப்பீங்க. அப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் நோம்பு கஞ்சி. இப்போ நம்ம நோம்பு கஞ்சி தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும். நோம்பு கஞ்சி எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய குண்டா தெம்பா குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களோ? அவ்வளோ பெரிய குண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. நோம்பு கஞ்சி நல்லா இருக்கு. இன்னைக்கு வீட்டில் செஞ்சது சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, உண்மையாலுமே நல்லா இருக்கு. வீட்டில் செஞ்சது இது இன்னைக்கு. சூடாக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. எவ்வளோ பெரிய போண்டா பார்த்தீங்களா? போண்டா ட்ரை பண்ணுவோம். அப்படியே கிடைக்க முடியாது, அதெல்லாம் கொஞ்சமாக பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வெறும் வாயில் சாப்பிட்றலாம். வெங்காயம் போண்டா, ஆனியன் போண்டா. சட்னியில் ஒரு பரட்டு அடித்து பார்ப்போம். பூண்டு சட்னியா? நல்லா இருக்கு.
பஜ்ஜி. வாழைக்காய் மட்டும் பழமாகிடுச்சு. போட்டாங்க பழபஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி தான். வாழைக்காய் பழமாகிடுச்சு அவ்வளோதான். பிளாக் டீ. நோம்பு கஞ்சியில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கும். ஏன் ரெடிமேட் பிடிக்கும். நோம்பு கஞ்சியில் போட்ட வடை. தூக்கி அடிச்சா வருமாமா மனசு மனசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டாச்சு, நோம்பு திறந்தாச்சு. அடுத்து வந்து டே 29 லாஸ்ட் நோம்பாகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு நோம்பு எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், 30 நோம்பாகவும் வரலாம். அது பிறையை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நைட் சகரில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ண அங்கே வருங்க. எங்கள் அம்மா ஓகே சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா அப்போ? வீடியோ பார்க்குறாங்களா? நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நான் அடுத்து உங்களுக்கு டே 29 மீட் பண்ணுறேன் சகரில். ஓகே, பாய் 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 பாய்.